ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸில் ஃபஸ்ட் லெசன் கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். ஆர்கன் சிஸ்டமில் நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்த மண்டலம் பற்றி பார்க்க போகிறோம். ரத்த ஓட்ட மண்டலத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட பாடியில் ஒவ்வொரு பாடி பார்ட்டுக்கும் ஆக்சிஜனையும் நியூட்ரியன்ஸையும் கொண்டு போகிறது எது அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் கொண்டு போகும். சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து 3ஆக வந்து கன்சிஸ்ட் ஆகிருக்கு. அது என்னென்னா ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸ், ஹார்ட், பிளட் வெசல்ஸ், பிளட், இது மூணு சேர்ந்து தான் என்ன பண்ணும் அப்படின்னா பாடியில் எல்லா பார்ட்ஸுக்குமே வந்து நமக்கு பிளட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. பாருங்கள், இன் திஸ் சிஸ்டம் பிளட் இஸ் சர்க்குலேட்டட் டு டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் டு எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி. சர்க்குலேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங்: ஹார்ட், பிளட் வெசல்ஸ், பிளட். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஹார்ட் பார்க்க போகிறோம். ஹார்ட்ன்றது என்னது? ஒரு ஹாலோ மஸ்குலர் ஆர்கன்ஸ், அதாவது ஹாலோ அப்படின்னா வெற்றிட அறைன்னு சொல்லுவோம். இது வந்து தசைகளால் ஆன ஒரு உறுப்பு. இட் இஸ் சம்வாட், இது என்ன ஷேப்பில் இருக்குப்பா? கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். தென் வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து டபுள் வால்டு, இது வெளி சுவர் இருக்கு இல்லையா, அது சுவர் போன்றது வந்து என்னது? மெம்பரைன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது 2 சுவர் போன்ற ஜவ்வினால் ஆனது தான் நம்மளோட இதயம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பெரிகார்டியம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? பெரிகார்டியம் சொல்கிறோம். இந்த மெம்பரைன்ஸ் இருக்கு இல்லையா, 2 டபுள் வால்டு மெம்பரைன்ஸ்கில் கேப்பில் வந்து பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து இருக்கும். அதாவது பெரிகார்டியல் திரவம் வந்து அதில் வந்து ஃபில்லாக இருக்கும். இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட்ஸ் வந்து எதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா ப்ரொடெக்ட் த ஹார்ட் ஃப்ரம் த ஷாக். ஏதாவது அதிர்ச்சியான விஷயங்கள்லேருந்து நம்மளோட இதயத்தை பாதுகாக்கிறதா எதோட ஒர்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா த பெரிகார்டியல் ஃப்ளூயிட்டோட ஒர்க்கு. Heart is placed inside the thoracic chamber, rib cage in between the 2 lungs. 2 லங்ஸுக்கு in betweenல தான் நம்மளோட ஹார்ட் வந்து என்ன ஆயிருக்கும்? பிளேஸ் ஆயிருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The heart is a hollow muscular organs. It is somewhat conical in shape. It is covered with double-walled membranes called pericardium. The space between the membranes is filled with pericardial fluid. The pericardial fluid protects the heart from shock. Heart is placed inside the thoracic chamber, rib cage in between the 2 lungs. ஸோ இதை நம்மளோட இதயம் அப்படின்றது என்னென்னா மஸ்குலர் ஆர்கன்ஸ். இட் இஸ் எ ஹாலோ மஸ்குலர் ஆர்கன்ஸ். இட் இஸ் அன் கோன் ஷேப்டு ஆர்கன். It is covered with a double-walled membranes called pericardium. The space between membranes is filled with pericardial fluid. The pericardial fluids protects the heart from shocks. Heart is placed inside the thoracic chamber. Rib cage is in between the 2 lungs. So now we see in that diagram. Aorta, பெருந்தமனி அப்படின்னு சொல்லுவோம். லெஃப்ட் பால்மனரி வெயின்ஸ் அப்படின்னா இடது நுரையீரல் தமனி அப்படின்னு, நுரையீரல் சிரை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் பால்மனரி ஆர்டரி, இடது நுரையீரல் தமனி. வெயின்ஸ்ன்றது சிரை, ஆர்டரி அப்படின்றது என்னது? தமனி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், cardiac muscles, right pulmonary veins, right pulmonary artery, right atrium, right ventricle. These are the parts of the heart. So this one is aorta, left pulmonary veins, this one left pulmonary artery, left atrium, left ventricle, cardiac muscle, right pulmonary veins, right pulmonary artery, right atrium, right ventricles. ஸோ இதை வச்சு தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ஹார்ட் இஸ் டிவைடட் இன்ட்டு 4 chambers. திஸ் ஒன் இஸ் த 4 chambers. This left atrium, right atrium is the 2 upper chambers. Right ventricle, left ventricle is the lower 2 thicker chambers. The 2 upper chambers, these one are 2 upper chambers are called atria. These are called atria or auricles. Singular atrium. The 2 lower thicker chambers are called ventricle. These are the ventricles. The 2 upper and lower chambers of the heart are separated by muscular walls or tissues known as
auriculoventricular spectrum of the heart. அதாவது நமக்கு வந்து இந்த 4 சேம்பர்ஸ் இருக்குது. இந்த 4 சேம்பர்ஸில் அப்பர் 2 சேம்பர்ஸ் என்ன சொல்கிறோம், ஏட்ரியா ஆரிக்கல்ஸ்னு சொல்லுவோம், சிங்குலர் ஏட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். 2 லோயர் திக்கர் சேம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன சொல்லுவோம், வென்ட்ரிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோயர் அண்ட் அப்பர் 4 சேம்பர்ஸ்க்கு இன்பிட்வீனில் இருக்க அந்த மஸ்குலர் வால் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆரிக்குலோவென்ட்ரிகுலர் ஸ்பெக்ட்ரம், இணை சுவர் அப்படின்னு சொல்லுவோம். இதை பிரிக்கிற அந்த இதை தான் என்ன சொல்லுவோம், ஆரிக்குலோவென்ட்ரிகுலர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட ரைட் சைடு ஆஃப் த ஹார்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, திஸ் சைடு ரைட் சைடு ஆஃப் த ஹார்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டீஆக்சினேட்டட் பிளட்டை வந்து நம்மளோட பாடியில் இருக்க வேரியஸ் பார்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரும். ரைட் சைடு பார்ட்ஸ், ஓகேவா. இது என்ன பண்ணும்ப்பா, ரைட் சைடு ஆஃப் த ஹார்ட் வந்து ரிசீவ்ஸ் டீஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடி. நம்மளோட உடலில் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை வந்து எடுத்துக்கிட்டு வரும், சரியா. The right side of the heart receive deoxygenated blood from various part of the body and pumps it to lungs for oxygenation. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா பம்ப் பண்ணும், எதுக்காக, ஆக்சிஜனேஷனுக்காக லங்ஸுக்கு வந்து பம்ப் பண்ணுது. The left side of the heart receive oxygenated blood from the lungs and pumps it into different parts of the body. ஸோ இங்கே இது என்ன பண்ணும் அப்படின்னா லங்ஸில் இருந்து ஆக்சிஜன், அதாவது ரைட் சைடு வந்து என்ன பண்ணும், டீஆக்சினேட்டட் பிளட்டை ஃபுல்லாக வந்து எங்கள் பாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து லங்ஸுக்கு வந்து பம்ப் பண்ணுது. எதுக்காக பம்ப் பண்ணுது, லங்ஸில் ஆக்சிஜனேஷன் ஆகிறக்கா. ஆக்சிஜனேஷன் ஆகிற பிளட் ஃபுல்லாக எங்கே வரும், லெஃப்ட் சைடு வரும். லெஃப்ட் சைடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லங்ஸ்லேருந்து அந்த பிளட்டை ரிசீவ் பண்ணி நம்மளோட டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸுக்கு வந்து பிளட் வந்து என்ன ஆகுது, டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அதாவது பிளட் சர்க்குலேட் ஆகுது. இதுதான் ஹார்ட்டோட ஒர்க்கு. இப்போ ஹார்ட்டு கிளியர் ஆயிடுச்சா பாருங்கள். ஹார்ட்டை பற்றி நான் ரீட் பண்ணுறேன், நீங்கள் லிசன் பண்ணுங்கள். The heart is divided into 4 chambers. 2 upper chambers are called atria or auricles, singular atrium. 2 lower chambers are called ventricles. The upper and lower chambers of the heart are separated by a muscular wall or tissues known as the auriculoventricular spectrum of the heart. The right side of the heart receive deoxygenated blood from various parts of the body and pump it to the lungs for oxygenation. The left side of the heart receive oxygenated blood from lungs and pump it into different part of the body. ஸோ இப்போ ஹார்ட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளட் வெசல்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், பிளட் வெசல்ஸ், இரத்த நாளங்கள் பற்றி பார்க்க போகிறோம். The blood vessels consist of atrius, veins and capillaries. Atriaries carry oxygenated blood except pulmonary arteries which carries deoxygenated blood from the heart. அதாவது ஏட்ரினரிஸோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், சரியா. எங்கேருந்து எடுக்கும், ஹார்ட்லேருந்து எடுக்கும். இதில் எது மட்டும் எடுக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பால்மனரி ஆர்டரி வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து எடுக்காது. விச் கேரிஸ் டீஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் த ஹார்ட். டீஆக்சினேட் பிளட்டை வந்து என்ன பண்ணும், எடுத்துக்கிறோம். வெயின்ஸ் வந்து என்ன பண்ணும், டீஆக்சினேட் பிளட்டை தான் எங்கேருந்து எடுத்துக்கிறோம், ஹார்ட்டுக்கு கொண்டுட்டு போகும். எக்ஸப்ட் பால்மனரி வெயின்ஸ் விச் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் டு த ஹார்ட். இது என்ன பண்ணும், இதை தவிர்த்து மற்ற எல்லாமே ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வருது. Capillaries are the thin blood vessels which connect the arteries and veins. They help in exchange of materials between circulatory system and body tissues. So capillaries என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் thin blood vessels அப்படின்னு சொல்கிறோம். இது எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா ஏர்டினரிஸையும் வெயின்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணுது. இது என்ன பண்ணும் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பிட்வீன் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்டு பாடி டிஷ்யூஸ். அதாவது உடலோட திசுக்களுக்கும் சர்க்குலேட்டரி சிஸ்டமுக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கேபிலரிஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் பிளட் வெசல்ஸ், ஓகேவா. பிளட் வெசல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஏர்டினரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேபிலரிஸ். ஏர்டினரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் pulmonary artery which carry deoxygenated blood from the heart.
and vein carry deoxygenated blood except pulmonary veins which carry oxygenated blood to the heart. Capillaries are thin blood vessels which connect the arteries and veins. They help in exchange of materials between circulatory system and body tissues. Next என்ன பார்க்க போகிறோம் blood வந்து என்ன பண்ணும் அப்படின்னா bloodல வந்து transport nutrients, oxygen, wastes and hormones இது எல்லாமே bloodல வந்து என்ன ஆகுது transport ஆகுது. The volume of blood in human adult நம்ம அடல்ட்டுக்கு வந்து 4 to 5 liters வந்து நம்மளோட பாடியில் வந்து blood இருக்கணும். இந்த blood வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட வாட்டர் லெவலையும் பாடி டெம்பரேச்சரையும் ரெகுலராக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் லெவலும் டெம்பரேச்சரும் கரெக்டான லெவல் மெயின்டைன் பண்ணுறது எதுனா blood தான் மெயின்டைன் பண்ணுது. Blood is pumped throughout the body by the heart. It takes oxygen to tissues and cells and finally reaches the lungs to oxygen again. என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றுற blood வந்து நம்ம பாடியிலேருந்து நம்ம ஹார்ட்லேருந்து நம்ம பாடிக்கு கொண்டு போகும். தென் வந்து நம்ம பாடியில் இருக்க ஆக்சிஜன் இல்லாத பிளட்டெல்லாம் எங்கே கொண்டு போகும் அப்படின்னா திரும்ப ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்காக லங்ஸுக்கு ரீச் ஆகும். இதுதான் பிளட்டோட ஒர்க்கு. ரீட் பண்ணுற பாருங்கள். blood transport nutrients, oxygen, wastes and hormones. The volume of blood in human adult is 4 to 5 liters. It regulates water level and body temperature. Blood is pumped throughout the body by the heart. It takes oxygen to the tissues and cells and finally reaches the lungs to take oxygen again. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட்லேருந்து பிளட்டை வந்து எல்லா பார்ட்டுக்கும் வந்து பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போகுது. தென் வந்து டிஷ்யூஸ்லேயும் செல்ஸ்லேயும் இருக்க பிளட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைனலாக எங்கே கொண்டு போய் பிளட்டு வந்து ஆக்சிஜனை வந்து டிஷ்யூஸ்க்கும் செல்லுக்கும் கொண்டு போகுது. ஃபைனலாக வந்து டீஆக்சிஜனேட்டட் blood வந்து எங்கே போகும் அப்படின்னா லங்ஸுக்கு ரீச் ஆகுது. எதுக்காக ரீச் ஆகுது அப்படின்னா அகெயின் அந்த blood வந்து ஆக்சிஜன் ஆகிறதுக்காக ரீச் ஆகுது. நெக்ஸ்ட் டூயினோ பாருங்கள். தேர் ஆர் சம் அனிமல்ஸ் லைக் லாப்ஸ்டர்ஸ் அண்ட் கிராப்ஸ் தட் ஹாவ் ப்ளூ blood. காக்ரோச் ஹேஸ் கலர்லெஸ் ஆர் ஒயிட் blood. அதாவது லாப்ஸ்டர்ஸ் அப்படின்னா ஒரு கடல் வகை உயிரி, கிராப்ஸ்னால் நண்டு. இதெல்லாம் என்ன பிளட்டில் இருக்குது அப்படின்னா ப்ளூ blood. அதோட blood கலர் வந்து என்ன இருக்குது ப்ளூவாக இருக்குது. காக்ரோச் வந்து blood கலர் மென்ஷன் பண்ண முடியாது, கலர்லெஸ்ன்னு சொல்லலாம், ஆர் ஒயிட் blood அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள். லொக்கேட் யுவர் பல்ஸ் பாயிண்ட் எய்தர் ஆன் wrist ஆர் நெக். நம்மளோட மணிக்கட்டு இல்லைன்னா நம்மளோட கழுத்து பகுதியில் என்ன பண்ணலாம், நம்மளோட பல்ஸ் பாயிண்ட் வந்து இது பண்ணலாம். பிளேஸ் யுவர் ரைட் இன்டெக்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கர்ஸ் ஆன் த பாம் சைட் ஆஃப் த லெஃப்ட் ஹேண்ட் wrist. ஸோ உங்களோட ரைட் இன்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் மிடில் ஃபிங்கரையும் வச்சு என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களோட லெஃப்ட் சைடு ரிஸ்ட்டை வந்து நீங்கள் பிடிக்கணும். ஆன் த நெக் த பல்ஸ் பாயிண்ட் இஸ் லொக்கேட்டட் பெனீத் த இயர் அண்டு ஜா போன். அதாவது இந்த காது இந்த இது இருக்கு இல்லையா, அங்கே பல்ஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 15 செகண்ட்ஸ்க்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பீட்ஸ் வந்து நம்ம வந்து பல்ஸ் கவுண்ட் பண்ணுறோன்னு பார்க்கணும். அந்த 15 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 60. 15 செகண்ட்ஸுக்கு வந்து நமக்கு வந்து 60 டைம்ஸ் வந்து அந்த பீட்ஸ் வந்து இதாகும். திஸ் ஷோஸ் ஹவு மெனி டைம்ஸ் த ஹார்ட் பீட்ஸ் இன் எ 1 minute. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணோம்னா நம்ம 1 minute நம்மளோட ஹார்ட் வந்து எத்தனை நிமிஷம் வந்து துடிக்கும். நார்மலாக வந்து நமக்கு வந்து 72 வந்து பீட்ஸ் வந்து பெர் மினிட்ஸ் வந்து நம்மளோட ஹார்ட் பீட் ரேட் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டமில் ஹார்ட், பிளட் வெசல், பிளட் பார்த்தோம். எல்லோரும் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹார்ட்டை வந்து ட்ரா பண்ணி இதோட பார்ட்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணியிருக்கணும். ஓகே? ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட்டை வந்து ஃபோட்டோ காப்பி அனுப்புகிறேன். நீங்கள் இதை வந்து என்ன பண்ணியிருக்கணும், ட்ரா பண்ணி ரஃப் நோட்டில் ட்ரா பண்ணி இதோட பார்ட்ஸை மார்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருக்கணும். ஓகே? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.